சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் வடநாட்டினுடைய மக்களுடைய ஓட்டு இருக்கக்கூடாது என்று திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள், சீமான் சொல்றாங்களே. அப்போ என்ன அரசியல் சொல்றாங்க? தெலுங்குக்காரங்க ஓட்டு இருக்கலாமா? என்னன்னு தெரியலையே. கன்னடக்காரங்க ஓட்டு இருக்கலாமா? ஆந்திராக்கார ஓட்டு கூடாது, தமிழ்நாட்டு கர்நாடகா, கேரளாக்காரங்க ஓட்டு இருக்கலாமா? என்னன்னு தெரியல. அப்படி இவங்க சொல்றவங்க பாதி பேர் பீகார் இருக்கக்கூடாது. இதை சொல்றவங்க பாதி பேரே தமிழ்நாட்டுக்காரங்க கிடையாது. ஆமா, சரி. தமிழ்நாட்டுக்காரன் ஓட்டு மும்பையில இருக்கலாமா? இருக்கணும். அங்க எம்எல்ஏ இருக்கான். எம்எல்ஏ இருக்கான். நம்ம பட்டுக்கோட்டை ஆளுதான் அங்க எம்எல்ஏ. 3வது முறையா இருக்கிறாரு. ஆமா, 3வது முறையா எம்எல்ஏ இருக்காரு. அப்ப நம்ம ஆளுக்க ஓட்டு அங்க இருக்கலாமா? அங்க இருந்து இங்க எல்லாரும் இங்க துரத்திடலாமா? இல்ல அங்க இருந்து இங்க படையெடுத்து வந்து ஓட்டு போடலாமா? இப்படி பேசுறேன், இப்படி பேசுறாங்க. அது ஏதாவது இது என்னன்னா, தோக்க போறேன்னு தெரிஞ்சு போச்சு. இது ஒரு காரணமா? ஆமா. அது வந்து இந்த இஞ்சி தின்ன குரங்கும்பாங்கல்ல, அது என்ன வேணாலும் பண்ணும். ஆமா, தோல்வி பயத்தில் என்ன வேணாலும் பண்ணுறாங்க. அது அப்படி அதனால தான் தோத்துட்டோம். வடநாட்டுக்காரங்க ஓட்டுங்க இருக்கக்கூடாது, இருந்தால் நாங்கள் தோத்துருவோம். அது என்ன, அது எப்போவுமே ஸ்டாண்டர்டாக இப்போமா வடநாட்டுக்காரங்க ஓட்டை கொண்டு வராங்க? அப்படி கிடையாது. ஏன் வடநாட்டுக்காரன் பாரிஸில் கடை வச்சிருக்காங்க, அவனுக்கெல்லாம் ஓட்டு இல்லையா? என்ன நீ தான் அவனுக்கு ஹிந்தியில் நோட்டீஸ் அடிக்கிறியா? ஆமாம், ஹிந்தியில் வாக்கு கேட்குறீங்களே, நீ ஹிந்தியில நோட்டீஸ் அடிச்சு வாக்கு கேட்டல்ல, அப்படின்னா வடநாட்டுக்காரன் இருக்கான்னு நீ தெரிஞ்சுதானே இருக்க. திமுக ஓட்டு போடுங்கன்னு கேட்டல்ல, அப்ப இருக்கான் தானே. இப்ப மட்டும் என்ன புதுசா வர்றான்? இது என்ன பைத்தியக்காரத்தனமான பேச்சா இருக்கு? எப்பவுமே இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, யாரு எங்க குடியிருக்கிறாங்களோ அங்கதான் அவங்களுடைய வாக்கு இருக்கணும். பிறந்த ஊர்ல இருக்கணும்னு கிடையாது. நீங்க பிறந்த ஊர், உங்க பூர்வீகம் ஒரு ஊரா இருக்கலாம், அப்புறமா நீங்க குடிபெயர்ந்தது இன்னொரு இடமா இருக்கலாம். அப்போ உங்களுடைய வாக்கு நம்மளால 2 பக்கமும் வச்சிருப்பான் வாக்கு. அதனால எங்க இருக்கிறானோ அங்க மட்டும் ரீடைன் பண்ணிக்கிட்டு இன்னொரு இடத்துல இருக்க வாக்க காலி பண்ணிடுவாங்க. மனநிலை வேற மாதிரி எடுத்துருவாங்க. நார்த் ஈஸ்டுடைய மனநிலை வேற மாதிரி இருக்கும். மனநிலை இந்தியா மாதிரி தானே இருக்கும். வேற மாதிரினா உங்களை மாதிரி தேசிய கட்சியுடைய பார்வையில் இருப்பாங்க. ஆமா, தேசிய கட்சியில பார்வையில தோத்துப்பேன்னு சொல்றாங்க. ஆமா, இருக்கட்டுமே, இருந்தா நல்லது தானே. அங்கேயும் மாநில கட்சி இருக்கு, பீகார்ல மாநில கட்சி இருக்கு, உத்தரப்பிரதேசத்துல மாநில கட்சி இருக்கு, மத்திய பிரதேசத்துல மாநில கட்சி இருக்கு, தமிழ்நாட்டுல மாநில கட்சி இருக்கு. அங்க மாநில கட்சி ஆதரிச்சவன் இங்கே மாநில கட்சி ஆதரிக்கலாமே. அங்க தேசிய கட்சி ஆதரிச்சவன் இங்க தேசிய கட்சி ஆதரிக்கலாம். அது எப்படியானாலும் இருக்கலாம். அதனால என்ன உனக்குப்பா? ஏன் பயப்படுறாங்க? எப்பவுமே அப்படித்தானே. என்ன தோத்து போன்னு தெரியுது, அதனால பயப்படுறீங்க. உங்களுக்கு ஓட்டு இல்லை, நீங்க போனி டெபாசிட் வாங்க முடியாது திமுக கூட்டணி இந்த முறை. அதனால அதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டதுனால அதுக்கு ஒரு காரணம் கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க ஓட்டு போடக்கூடாது, இங்கே ஓட்டு போடாது, நீ இந்த பக்கம் வரக்கூடாது, நீ அந்த பக்கம் வரக்கூடாது, நீ அங்கே உட்காரக்கூடாது, நீ வந்து பச்சை புடவை கட்டினதுனால தான் தோற்று போச்சு, நீ வந்து சோப்பு சட்டை போட்டதுனால தான் தோற்று போச்சு, நீ அப்படி பண்ணாதா இப்படி பண்ணாதா என்று பார்த்ததெல்லாம் குற்றமாக படுது அவங்க கண்ணில். ஏன்னா அவங்க சாக போகிறாங்க. திமுக கூட்டணி அழிஞ்சு போக போகுது. 2026 அது தேரவே தேராது, டெபாசிட்டே வாங்காது. ஏன்னா பாஜக அதிமுக கூட்டணி. அதான் 25 20 எவ்வளவு? 45 தானே. 18 20 எவ்வளவு? 38 தானே. இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? கணக்கு தான். இந்த கணக்கை போடும்போது திமுக அவுட்டு, புரிஞ்சு போச்சு. அதனால ஏதாச்சும் ஒன்று பின்னாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஏற்கனவே வடநாட்டுக்காரங்களுக்கு ஓட்டு இங்க இருக்கு. நீயே வடநாட்டுக்கார மொழியில நோட்டீஸ் அடிச்சு ஒட்டி இருக்க, அது ஓட்டு வாங்கி நீ ஜெயிச்சிருக்க. அப்புறம் என்ன புதுசா வடநாட்டுக்காரன் ஓட்டு இங்க இருக்கக்கூடாதுங்கிற? நீ என்ன பிடிச்சது உனக்கு? என்ன புத்தி சரியா தானே இருக்கு? அது என்னத்தை பேசுறீங்க? சம்பந்தமே இல்லாம பேசுறீங்க. அப்படி கிடையாது. இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி யார் வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் குடியேறலாம். ஜம்மு காஷ்மீரில் மட்டும் குடியேறக்கூடாதுன்னு காங்கிரஸ்காரன் வச்சிருந்தான். அதையும் நீக்கிட்டோம். இப்போ நாம ஒரு மனிதன் எங்க வேணாலும் குடியேறலாம். அவன் எங்க வாழுகிறானோ அங்கதான் அவனுடைய வாக்கு இருக்கணும். அவ்வளவுதான். அவன் பிறந்த வீட்டில் இருக்கக்கூடாது, அவன் வாழும் இடத்துல இருக்கணும். அப்போ அது தெலுங்குக்காரனோ கன்னடக்காரனோ மலையாளியோ இந்திக்காரனோ தென்னாட்டுக்காரனோ வடநாட்டுக்காரனோ கிழக்கிந்தியாவோ மேற்கிந்தியாவோ யாரா இருந்தா நமக்கு என்ன? இந்தியனா இருக்கணும். இந்தியனா இருக்கணும். இங்கே குடியிருக்கானா அவனுக்கு ஓட்டு உண்டு, அவ்வளோதான். அது தேர்தல் ஆணையம் சரியாக தான் பண்ணுது.
எல்லாம் சரியா இருக்கும். ஆனா இங்க ஒரு 50 லட்சம் ஓட்டு போல கள்ள ஓட்டு இருக்கு. அந்த கள்ள ஓட்டை, ஆமா, அந்த கள்ள ஓட்டை தேர்தல் ஆணையம் தூக்கிடும். ஏன்னா செத்து போனவன் எல்லாம் வச்சிருக்கான். பீகார்ல செத்து போனவனே ஒரு 18 லட்சம் வச்சிருக்கான் பீகார்ல. நம்ம தமிழ்நாட்டுல ஒரு 25 லட்சம் இருக்கும். செத்து போனவன் எல்லாம் திமுக தான் ஓட்டு போடுவான். ஆமா, வச்சிருப்பான் அவன். அதான் அதனாலதான் பயந்துக்கிட்டு அவர் இருக்கக்கூடாது இவர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் கிடையாது. எப்பவுமே வட இந்தியர்கள் இங்க ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்க வட இந்தியர்களுக்காக நோட்டீஸ் அடிச்சு ஓட்டு இருக்கீங்க. அவங்களுடைய ஓட்டை வாங்கி தான் நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. அதனால இது ஒரு பேச்சே இல்லை. ஓகே சார், வணக்கம்.